அழகே அழகு சீரியல்ல இதோட எபிசோடில் நம்ம மதி இருந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. சுரேஷ் ரொம்பவே கோவமா அங்கே கிளம்பி போகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பார்த்தா தெரியல, நாளைக்கு நடத்த வேண்ட பாடத்துக்கு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி, நீ எங்கள் அம்மா கிட்ட என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியாத மாதிரி நடிக்காத. என் அம்மா கிட்ட என்ன வேலைக்கு 20,000 ரூபாய் வேலைக்கு கூட போக முடியாதவன்னு சொன்னீங்க. ஆமாம், அவங்க என் வேலையை பற்றி தப்பாக பேசினாங்க, அதனால தான் நானும் பேச வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம பாக்கியராஜ் வந்து ரூமில் பாப்பாவை தூங்கி வச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் மலர் போகிறாங்க. பாப்பா தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ தாங்க வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆமாம், அந்த நான் கொடுத்த காசை பத்திரமா தானே வச்சுருக்கேன், நீ பத்திரமா வச்சுக்கோ, எங்கே இருக்குதுன்னு கூட நீ என்கிட்ட சொல்லிடாத, அதுக்கப்புறம் ஏதாவது செலவுக்கு நானும் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும், அதனால் அந்த விஷயத்த என்கிட்ட கூட நீ சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா, சரி நீங்கள் கீழே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, கீழேயா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆமாங்க, கீழே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டில் கீழே போயிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்ததாக ஒரு பேக் எடுத்து, இது உங்களுக்கான இது பிடிங்க, ஷர்ட்டு யாருக்கு, நான் போட்டுக்கிறதுக்காக டெய்லி வாக்கிங் போகலான்னு ஆசைப்பட்டேன்ல, அதனால் போட்டுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன், என்ன விளையாடிட்டு இருக்கேன், தெரியுது இல்லைங்க, பிடிங்க, இது உங்களுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் உனக்கு ஏதாச்சும் வாங்கிக்க சொன்னால் நீ நடனா திரும்பவும் எனக்கு வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்க, என்ன இது மலர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான், இந்தாங்க இந்த பர்ஸ் அப்படிங்க, இது ரெண்டுத்தையும் சேர்ந்து எவ்வளோ ஆச்சு, இதை எல்லாம் எனக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரொம்ப ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது பாப்பாவுக்காக வாங்கினேன், எப்படி இருக்குது, அவளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் நீ வாங்கிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு எதுக்காங்க, நான் இந்த வீட்டில் இருக்கிறவ தானே, எனக்கு எதுக்கு, நான் உனக்கு ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தான் பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்தேன், எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க சொல்லியோ நான் உங்ககிட்ட பணத்தை கொடுக்கல, ஏன் மலர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, சரி கொஞ்ச நேரம் நான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கதவை திறந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் வரலன்னு பார்க்குறாங்க. பார்த்தா தோள்பேட்டை வேலை யாரை கை வைக்கிற மாதிரி இருக்குது. பாக்கியராஜ் ரொம்பவே பயந்து போகிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா மலர் நின்றுட்டுருக்காங்க. என்னடி காரியம் பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை அங்கே தானே இருக்க சொன்னேன், அங்கே இருக்க சொன்னீங்க, அதனால் என்னால் இருக்க முடியலையா, அதனால தான் இங்கே வந்துட்டேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மொத்தம் 4 புடவை இருக்குது. அந்த 4 புடவை எடுத்து நம்ம மலர் கிட்ட கொடுக்குறாங்க. மலர் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாமே எனக்கா, எனக்கு போய் எதுக்குங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கெல்லாம் புடவே தேவைப்படுங்க, வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான புடவெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சந்தோஷமாக இருக்கல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு வீட்டிலலாம் என்ன நடந்துச்சு, நான் வழக்கம் போல் எல்லாருக்கும் முட்டையை வேக வச்சேன், ஆனால் மதி இருந்துட்டு உங்களுக்கு எங்கள் அக்கா முட்டைன்னு சொல்லி கேட்டா, நான் முட்டை சாப்பிட்றதில்லன்னு சொன்னேன், ஏன் சாப்பிட்றதில்லன்னு சொன்னால் அத்தை திட்டுவாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்கா, அவளுக்கெல்லாம் எதுக்கு முட்டைன்னு சொல்லி அத்தா சொன்னாங்க. வீட்டில் சும்மா இருக்காங்களா, காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு எல்லாருக்கும் முன்னாடி கடைசியாக தான் அவங்க போய் தூங்குறாங்க, அவங்கள எப்படி நீங்கள் சும்மா இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சண்டைக்கே போயிட்டாங்க. அப்படின்னா நீ முட்டை எடுத்துக்கிறது இல்லையா, நீ எங்களுக்கு வைக்கிற மாதிரி தான் நீயும் எடுத்துப்பண்ணு, நானும் முட்டாளத்தனமாக இருந்துட்டேன், முன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தேன், ஆனால் அத்தை இருந்துட்டு நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு எனக்கு இதெல்லாம் வீட்டாமலிங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறதே இப்போ வரைக்கும் எனக்கு பழகி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து சொல்லிடுறாங்க. பாக்கியராஜ் இதை கேட்டோன்னு கண் கலங்குறாங்க. பாக்கியராஜ், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நீ நல்லா இருக்கணும் மலர், நீ நல்லா இருந்தாதான் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்க முடியும், பார்த்து எல்லாரையும் கவனிக்கிறேன், நீ முதல்ல நல்லா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஒரு வழியாக 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. மதிக்கிட்ட சுரேஷ் வந்து, என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை, நீயும் படிக்க தேவையில்லை, நீயும் வேலைக்கு போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே ஹாலில் போயிட்டு லைட் போட்டு உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சுரேஷோட அம்மா இருந்துட்டு, கரண்ட் பில்லு எவ்வளோலாம் ஆகிட்டுருக்கு, நீ நடனை இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் அம்மாவும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே போக போகிற, தெரு லைட்டில் போய் உட்காந்து படிக்க போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வெளியே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டு மருமக வெளியே நேரத்தில் உட்காந்தா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க,
முதல்ல எந்திரிச்சு உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சுரேஷ் இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் போங்க, உள்ளே வந்து உட்காரு, நான் லைட்டை ஆஃப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னல, ஹெல்ப் பண்ண வேண்டியதை நான் தான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல, விட்டு தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மதிய ஒரு பக்கம் 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. கோவத்தில் மறுபடியும் லைட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் மலர் இருந்துட்டு கோலம் போட்டுட்ருக்காங்க. மதி இருந்துட்டு இந்த வீட்டு மருமக நீங்கள் எல்லா வேலையும் இழுத்தப்பட்டு செஞ்சுட்ருக்கீங்க, நான் பாட்டுக்க ஜாகிங் அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுறேன், என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையே, நான் படாத சந்தோஷத்தெல்லாம் நீ பட்டுட்ருக்கல, அதுவே எனக்கு போதும், நீ எந்த வேலையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் மதி இருந்துட்டு வாங்கக்கா நீங்கள் போகலாம், நான் போனால் இந்த வீடு நின்ற ஒரு நாள் தானே, நின்று நிற்கிட்டோம், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாம் மதி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமா வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. சுடு தண்ணியை வந்து கொடுக்குறாங்க. நேற்று போட்ட போட்டில் இன்னைக்கு ரூமை விட்டு வெளியே வரக்கானமே பயந்துட்டா போல இருக்கு. ரொம்ப திமிரா நடந்துட்டு இருந்தால இப்போ தான் அடங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமையாக இருக்காங்க. வெளியே போனவ உள்ளே வந்தால் தானே தெரியும் யார் அடங்குனாங்க யார் அடங்கலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மலர். அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.